ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சின்னதாக ஒரு கெட் ரெடி வீடியோ பார்த்துக்கலாமா? அதாவது என்னதான் எனக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் கிடைச்சாலும், நைட் ட்ரெஸ் இருந்தாலும், இந்த நைட்டி போல ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரெஸ் வந்து நிச்சயமா கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, அப்படி ஒரு காற்றோட்டமான வசதி தான் எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸோட நைட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால ஆல்வேஸ் நைட்டில தான் இருப்பேன். சரி, ஓகே, எப்படியோ ஒரு வழியா வந்து ஒரு புடவைய கட்டி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு, நானும் புடவைய வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸுக்கான மேக்கப் தான் போட போறோம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உடனே மேக்கப் பண்ணோடனே நான் உடனே வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு ஒரு ஒரு க்ரீமை எடுத்து எடுத்து மூஞ்சில அப்பிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஏதோ பண்ணுவாங்க. அந்த மாரி எந்த மேக்கப்புமே கிடையாது. நான் மேக்கப் ப்ராடக்ட் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் வந்து மேக்கப் சொன்னது ஒன்றும் இல்ல. எனக்கு ஐப்ரோஸ் தான். ஏன்னா எனக்கு ஐப்ரோஸ் வந்து சுத்தமா கிடையாது. ஸோ, அதனால ஐப்ரோஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து காஜல், மஸ்காரா அது போடுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்த க்ரீமு அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். சிம்பிள் மேக்கப் தான். ஐப்ரோ, அதுக்கப்புறம் காஜல், லிப்ஸ்டிக் அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது என்கிட்ட. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹேர் ஸ்டைல். இந்த தலையில கைய வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி தலைய அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்பல், செயினு அதெல்லாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு, அடுத்ததா வந்து கம்பல் எடுத்துட்டேன். இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரைட். நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும் இந்த ஜிமிக்கி. இந்த ஜிமிக்கி தான் வந்து இந்த ரெட் கலர் சாரீக்கு அழகா இருக்கும்னு சொல்லிட்டு இத எடுத்து போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஜிமிக்கின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என் ஜிமிக்கி பிடிச்சிருந்தா. பாருங்க, சூப்பரா ஆடுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்தாண்ட காதுக்கும் போட்டுக்கிறேன். அதே மாரி இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் இயரிங்ஸ் இருக்கும். ஆனா வந்து சாரீக்கு நல்ல ஒரு லுக் குடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஜிம்காஸ் மட்டும் தான் சொல்லலாம். எனக்கு ஜிமிக்கி தான் ரொம்ப பிடிக்கும் சாரீஸ்க்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுதாங்க என்னோட குட்டி டேங்க்கு. இதில தான் வந்து நான் வந்து பிளாக் கலர் பொட்டு வச்சிருப்பேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து நெறைய பொட்டுங்க இருக்கு. ஆனா நான் வைக்கிறது இந்த வந்து பிளாக் கலர் பொட்டு மட்டும் தான். வாங்க காட்டுறேன். என்கிட்ட வந்து நெறைய பொட்டு பாக்கெட் இருக்கு. நல்லா சரசரமா வாங்கி வச்சிருப்பேன். பாருங்க, இதுதான் என்னுடைய பொட்டு சரம். இது மட்டும் இல்லாம தனியா வேற இருக்கு. இது இப்போதைக்கு மேல இந்த ட்ராக்ல இருந்தாலும் இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு பேக்ல கொஞ்சம் வச்சிருக்கேன். அதையும் காட்டுறேன் பாருங்க. நான் வந்து நிறைய பொட்டு வாங்குவேன் வைக்கணும். நானா வந்து எதையுமே வைக்க மாட்டேன். ஏன்னா எப்பயுமே நான் வைக்கிற ஒரே பொட்டு பிளாக் மட்டும்தான். எங்கள் அம்மாவை திட்டுவாங்க, எதுக்கு நீ மண்ணி பொட்டு வாங்குற, நீ வைக்க பொறுத்து பிளாக் தான், அதே வச்சுக்க வேண்டியது, நான் எதுக்கு போய் வாங்குற பொட்டுலான்னு. ஆனால் எனக்கு பொட்டு பார்க்கும்போது வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அதனால வாங்கிடுவேன். ஆனால் நான் வைக்கவே மாட்டேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பொட்டு தான் வைப்பேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு பொட்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு ஸ்டோன் பொட்டு தான். அதனுடைய லுக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு அந்த பிளாக் கலர் பொட்டு வச்சா தான் வந்து என்னுடைய மூஞ்சி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அதனால நான் எந்த பொட்டு வச்சாலுமே அதை எடுத்துட்டு பிளாக் கலர் பொட்டு வச்சுப்பேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டே இருங்க. பாருங்க, இந்த பிளாக் கலர் பொட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஃபேஸ்க்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் கலர் பொட்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேங்கிள்ஸ் தான் வந்து வியர் பண்ண போகிறேன். ரெட் கலர் சாரீன்றதுனால ரெட் கலர் பேங்கிள்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதான் வந்து போட போகிறேன். பாருங்க, இந்த ரெட் கலர் பேங்கிள்ஸ் சூப்பராக இருக்குல்ல? ஸோ அதையும் போட்டுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ என்கிட்ட வந்து மோஸ்ட்லி வந்து கண்ணாடி வளையல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ்லாம் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். இல்லைன்னு சொல்லலை, இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும். என்கிட்ட நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வளையல் தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செயின் போடுறேன். அந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கொக்கி தொலைஞ்சிருச்சு. சரி, கொக்கி இல்லை, நம்ம எப்படி வேணால் போடலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கழுத்தில் போட்டு அந்த 2 சைடும் வந்து துணியில் போட்டு மறைச்சிட்டேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைல். என்னோட ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயந்துருவீங்க. பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காட்டேரி மாதிரி இருக்குல்ல? அப்புறம் என்ன, ஹேர் ஸ்டைலை கஷ்டப்பட்டு வாரி ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைலை பண்ணிக்கிட்டேன். பாருங்க, இதுதான் வந்து என்னோட ஃபைனல் லுக்கு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததா என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா.